வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 21வது பணம் தாமதம் ஆகுமா, இல்லை குறிப்பிட்ட தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுமா? ஸோ பிஎம் கிசான் 2000 ரூபாய் 21வது தவணை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்? பிஎம் கிசானுடைய 21வது தவணையை வருகின்ற நவம்பர் 7ஆம் தேதி முதல் பிரதமர் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9.7 கோடி பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் தலா 2000 வர வைக்கப்பட இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் உங்கள் பிஎம் கிசானில் இந்த பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். மத்திய அரசானது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பிஎம் கிசான் மூலம் தகுதி வாய்ந்த அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் ஆதரவாக 6000 நிதியுதவி ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவை ஒவ்வொரு வருடமும் 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது நாட்டில் உள்ள அனைத்து நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு அவற்றின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வருமான ஆதரவை வழங்குவதற்கும் ஒரு மத்திய துறை திட்டமாகும். இந்த திட்டத்தில் விவசாயிகள் அதனுடன் தொடர்புடைய மற்றும் உள்நாட்டு மற்றும் தேவைகள் தொடர்பான உள்ளீடுகள் அடங்கும். பிஎம் கிசான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் விவசாயிகள் அங்கத்தின் அதிகாரப்பூர்வமாக பிஎம் கிசான் போர்ட்டலில் உள்ள விவசாயிகள் இந்த ஃபார்மர்ஸ் கார்னர் என்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நிலைமையை நீங்கள் அப்டேட் செக் பண்ணிக்கலாங்க. தகுதியற்ற மற்றும் போலி பயனாளிகளை அகற்றுவதற்காக மையம் சரிபார்ப்பு மற்றும் தரவுதள சுத்திகரிப்பு இயக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமான ஒரு நடவடிக்கை என்றாலும் பல விவசாயிகளின் அவர்களின் அடுத்த தவணை சரியான நேரத்தில் வந்து சேருமா என்ற கவலையும் இருக்குங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவின் 21வது தவணைக்காக கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான மோடி அரசாங்கத்தின் முதன்மை நேரடி பண பரிமாற்றம் 20வது தவணை தொகை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதுங்க. அதுக்கு முன்னாடி 19வது தவணை தொகை பிப்ரவரி 24 வெளியிடப்பட்டது. இந்த 21வது தவணை தொகை இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள் அனைத்துமே நமக்கு பொதுவாக தெரிவிக்குதுங்க. பொதுவாக ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை இந்த தவணைகள் வெளியிடப்படுவது வழக்கம். ஸோ 20வது தவணை ஆகஸ்டில் வெளியிடப்பட்டதுனால அடுத்து இந்த தவணை தொகை இந்த நவம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் 3 பிற மாநில விவசாயிகளுக்கு இந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதியே 21வது தவணை அவங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அக்டோபர் 7ஆம் தேதி புதுடில்லியில் உள்ள கிருஷி பவனிலிருந்து காணொலி காட்சி மூலம் முன்கூட்டியே தவணை தொகையை வெளியிட்டார். இந்த வெளியீட்டின் கீழ் ஜம்மு காஷ்மீர் மற்றும் 85,000க்கும் அதிகமான பெண் விவசாயிகள் உள்பட்ட 8.55 லட்சம் விவசாயிகள் வங்கி கணக்கில் 171 கோடி ரூபாய் நேரடியாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதன் மூலம் யூனியன் பிரதேச விவசாயிகள் இதுவரை மொத்தம் 4052 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றது. கனமழை, வெள்ளம் காரணம், நிலச்சரிவு காரணமாக அடைந்த இழப்புகளுக்கு உதவி வழங்கும் நோக்கில் இந்த தவணை அவர்களுக்கு முன்கூட்டியே அளிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுடைய நேரடி அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறாங்க. உங்களுடைய ஆதார் சரிபார்ப்பை உங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் கேஒய்சி இகேஒய்சி எல்லாமே முடித்து வைத்து கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு ஆவணங்கள் ஏதாவது மிஸ்டேக்கில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கிளியராக பண்ணால் மட்டும்தான் இந்த 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 21வது பணம் தாமதம் ஆகுமா, இல்லை குறிப்பிட்ட தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுமா? ஸோ பிஎம் கிசான் 2000 ரூபாய் 21வது தவணை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்? பிஎம் கிசானுடைய 21வது தவணையை வருகின்ற நவம்பர் 7ஆம் தேதி முதல் பிரதமர் அவர்கள்,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9.7 கோடி பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் தலா 2000 வரவு வைக்கப்பட இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் உங்கள் பிஎம் கிசானில் இந்த பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். மத்திய அரசானது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பிஎம் கிசான் மூலம் தகுதி வாய்ந்த அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் ஆதரவாக 6000 நிதியுதவி ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவை ஒவ்வொரு வருடமும் 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது நாட்டில் உள்ள அனைத்து நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு அவற்றின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வருமான ஆதரவை வழங்குவதற்கும் ஒரு மத்திய துறை திட்டமாகும். இந்த திட்டத்தில் விவசாயிகள் அதனுடன் தொடர்புடைய மற்றும் உள்நாட்டு மற்றும் தேவைகள் தொடர்பான உள்ளீடுகள் அடங்கும். பிஎம் கிசான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் விவசாயிகள் அங்கத்தின் அதிகாரப்பூர்வமாக பிஎம் கிசான் போர்ட்டலில் உள்ள விவசாயிகள் இந்த ஃபார்மர்ஸ் கார்னர் என்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நிலைமையை நீங்கள் அப்டேட் செக் பண்ணிக்கலாங்க. தகுதியற்ற மற்றும் போலி பயனாளிகளை அகற்றுவதற்காக மையம் சரிபார்ப்பு மற்றும் தரவுதள சுத்திகரிப்பு இயக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமான ஒரு நடவடிக்கை என்றாலும் பல விவசாயிகளில் அவர்களின் அடுத்த தவணை சரியான நேரத்தில் வந்து சேருமா என்ற கவலையும் இருக்குங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவின் 21வது தவணைக்காக கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான மோடி அரசாங்கத்தின் முதன்மை நேரடி பண பரிமாற்றம் 20வது தவணை தொகை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதுங்க. அதற்கு முன்னாடி 19வது தவணை தொகை பிப்ரவரி 24 வெளியிடப்பட்டது. இந்த 21வது தவணை தொகை இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள் அனைத்துமே நமக்கு பொதுவாக தெரிவிக்குதுங்க. பொதுவாக ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை இந்த தவணைகள் வெளியிடப்படுவது வழக்கம். 20வது தவணை ஆகஸ்டில் வெளியிடப்பட்டதுனால அடுத்து இந்த தவணை தொகை இந்த நவம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் 3 பிற மாநில விவசாயிகளுக்கு இந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதியே 21வது தவணை அவங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அக்டோபர் 7ஆம் தேதி புதுடில்லியில் உள்ள கிருஷி பவனிலிருந்து காணொலி காட்சி மூலம் முன்கூட்டியே தவணை தொகையை வெளியிட்டார். இந்த வெளியீட்டின் கீழ் ஜம்மு காஷ்மீர் மற்றும் 85,000க்கும் அதிகமான பெண் விவசாயிகள் உள்பட்ட 8.55 லட்சம் விவசாயிகள் வங்கி கணக்கில் 171 கோடி ரூபாய் நேரடியாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதன் மூலம் யூனியன் பிரதேச விவசாயிகள் இதுவரை மொத்தம் 4052 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றது. கனமழை, வெள்ளம் காரணம், நிலச்சரிவு காரணமாக அடைந்த இழப்புகளுக்கு உதவி வழங்கும் நோக்கில் இந்த தவணை அவர்களுக்கு முன்கூட்டியே அளிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுடைய நேரடி அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறாங்க. உங்களுடைய ஆதார் சரிபார்ப்பை உங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் கேஒய்சி இகேஒய்சி எல்லாமே முடித்து வைத்து கொள்ளணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு ஆவணங்கள் ஏதாவது மிஸ்டேக்கில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கிளியராக பண்ணால் மட்டும்தான் இந்த 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.